சோழவந்தான் விஜய், திருப்பரங்குன்றம் விஜய், திருமங்கலம் விஜய், உசலம்பட்டி விஜய். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. அனைவருக்கும் வணக்கம் நண்பா, நான் உங்க பிரவீன் குமார் பேசுறேன். இன்னைக்கான கான்செப்ட் என்னன்னா, தற்குறி தளபதிகளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாத்தா மாட்டுவேன். புரிஞ்சு போச்சு. போறாரு முடிவு. அவன் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பாட்டை போட்டவன மக்கள் தேடுவான் பாருங்க. யாரா ஸ்டாலின் எல்லாம் சொல்ல, விஜய் சைட்ல தான் நான் சொல்றேன். இப்போ நம்ம ஒரு தளபதி தலைவனா எப்ப மாறுவானா, தலைமை சரியில்லைன்னா, தலைவன் சரியில்லைன்னா அந்த தலைவனை எதிர்த்து கேள்வி கேட்டு தளபதி தலைவனா மாறுவான். அந்த தளபதி தலைவனா மாறின அப்புறம் அந்த தளபதி போஸ்ட் வந்து எம்டியா தான் இருக்கு. சோ அந்த தலைவன் அந்த எம்டியா இருக்கிற தளபதி போஸ்டை யாருக்கு கொடுப்பான்? அவங்களோட தொண்டர்கள் கொடுப்பாங்க. அந்த தொண்டர்கள் ஒழுங்கா யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த போஸ்ட் போய் சேரும். எங்க ஓட்டு ஃபுல்லா விஜய் மட்டும்தான். ஸ்டாலின் வந்தா அடி விடுவோம். அந்த உதயநிதி ஸ்டாலின் வந்தா மண்டே விடுவோம். அந்த உதயநிதி ஸ்டாலின் வந்தா மண்டே. இப்போ அந்த தளபதி, அதாவது அந்த தளபதி knows the point. நீ அப்படி வரியா? சுண்டலு விஜய் தம்பி மெண்டல். அந்த தளபதிகளின் தற்கொலைத்தனத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுல சில விஷயங்கள் நிறைய இருக்கு. அதுக்கு நம்ம சேனலுக்கு போலாம். இப்போ மேட்ருக்கு போலாமா? ஸ்டார்ட். முதல்ல குஷி ஆனந்த் இருக்க பார்த்தீங்களா, அவருக்கு ஒரு ஆட்ஸ் ஆஃப் சொல்லிட்டு இருக்கணும். ஏன்னா அன்றே கணிதார் குஷி ஆனந்த். என்னது கபிலஜி லாக்கரோ யோ, நாங்க எல்லாத்துக்கும் ரெடியா. அவரை இட்டுன்னு போறதுதான் எங்களுக்கு கஷ்டம். அவர் அப்ப சொல்லும் போது எனக்கு புரியல, இப்ப புரியுது. என்ன பண்ற? கால விடுறா, கால விடுறா. காலப்பூச்சி என்ன இருக்கிற நீ? ஐயோ, அதாவது என்னன்னா, விஜய் அவர்களுக்கு வந்து எதிர்கட்சியாலையும் ஆளுங்கட்சியாலையும் யாராலையும் ஆபத்து இல்லை, அவங்க தொண்டர்களாலே ஆபத்து இருக்கு. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். தாடி பாலாஜி கூட ஒன்னு சொல்லிக்கிறாரு. தாடி பாலாஜா அவர் என்ன சொன்னாரு? அண்ணா ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருக்கீங்க. தமிழகத்தை காக்க வந்த தலைவா, முதலில் உங்களிடமிருந்து உங்களுடன் இருப்பவர்களிடமிருந்து உங்களை காப்பாற்ற வேண்டும். அப்படியா சொன்னா? யாருக்கிட்ட இருந்து காப்பாத்தணும்னு சொல்லி போட்டிருக்கீங்கண்ணா. என்ன அப்படி அவங்க கூட இருக்கணும், அவங்க கூட யாரா இருக்காங்க நமக்கு தெரியாதுல்ல. ஓ, புரியுது புரியுது. உள்கட்சி பூசல் இது எங்க கட்சி விவகாரம். போலீஸ் தலையிடக்கூடாது, வெளியில போ. வேணாமா, ஸ்கிப் பண்ணிடலாமா? ஓகே. விஜய் அவர்கள் மாநாட்டுல வந்து விஜய் அவர்கள் ரசிகர்கள், ஓ சாரி, விஜய் அவர்கள் தொண்டர்கள் வந்து அமர்கிறதுக்காக நாற்காலியெல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. பட் அந்த டைம்ல வந்து யாரும் தரல. அதாவது ஆளுங்கட்சி வந்து பாத்தீங்களா, பொதுமக்கள் உட்காரத்துக்கு கூட சேர் கூட தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ரொம்ப ஆதாங்கமா பேசினாப்ல. அது நம்ம விஜய் அவர்களுக்கு கேரளால ரசிகர்கள் பட்டாலும் நிறைய இருக்கு. கேரளா இருக்கிறவங்க வந்து நான் உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் சேர் எல்லாம் கொடுத்துருக்கு. திண்டுக்கல், மதுரை, கேரளா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் நாற்காலிகள் மாநாட்டிற்காக கொண்டு வரப்பட்டன. சொல்றத கேளு. நாங்கெல்லாம் கேரளாக்காரங்கடா. எங்கிட்ட ஈரம் இருக்கு, வீரம் இருக்கு. எங்க கண்ணு முன்னால நடக்கிற அக்கிரமத்தை தடுக்காம இருக்க மாட்டோம். தெரிஞ்சுக்க முதல்ல. ஏன் நின்று ஒரு சேர்ல வந்து 10 பேர் ஏறி நிற்கிறாங்க சார்? எப்படி சார் இப்படி இருந்தா? இப்படி போட்டு ஒரு 4 சேர்னா ஒரு 8-7 பேர் வந்து நிற்கிறாங்க. அப்படியே உடச்சிடுறாங்க, சொன்னா அடிக்க வராங்க. நமக்கு ஒரு 3000 சேர் இருக்கும்னா புறம் தொண்டர்கள் வந்து விஜய் தலைவரை பார்க்கறதுக்காக குடுன்னு ஓடினதுல புறம் சேதாரமாயிருச்சு. சேர் ஒரு ரேட் எவ்வளவு? ஒரு சேர் 400 ரூபா வரும். அந்த சேர்லாம் பார்க்கும்போது அந்த ஓனர் எவ்வளவு ஃபீல் பண்ணுவாரு யோசிச்சு பார்க்கும்போது ஒரு மாதிரியா இருக்குதுல்ல. என்ன உனக்கு தான் அழுகு திரும்பி நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நான் எல்லாம் அழ ஆரம்பிச்சேன்னா மாசக்கணக்கு அழுவேன். அம்புட்டு அழுகையும் அடக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கேன். மரியாதையா போயிரு, போய் அங்கிட்டு போய். ஆமா இல்ல, இவராச்சு மாநாடு நடந்த அப்புறம் சேர் உடைஞ்சது. அங்க கொடி நட்டும் போதே ஒருத்தர் காரு. படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாது.
இப்போ வந்து அம்பி லுக்கு அந்நியன் லுக்கு பார்ப்போம். இப்போ வந்து அம்பி லுக்கை பார்க்கலாமா? முக்கியமா இந்த டாஸ்மாக ஒழிப்பாங்க தளபதி இருந்தா, அதை ஒட்டுமொத்தம் முடிக்க முடியாது, படிப்படியா கம்மி பண்ணுவாங்க. ஓகே, இப்போ அந்நியன் லுக் பார்க்கலாமா? தாவேகாவினுடைய 2வது மாநில மாநாடு மதுரையில் நடைபெறக்கூடிய நிலையில் அங்கு பார்க்கிங் பகுதியை வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் பாராக மாற்றி மது அருந்தக்கூடிய அந்த காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அதனை பார்த்து வருகிறோம். முடிச்சிட்டீங்களா பாவா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஓவரா? இல்ல பாய் தான் கொடுத்திருக்கேன் நான். வாங்க சிகரெட் அடிச்சிடுவோம். சிகரெட் அடிப்போம் வாங்க. வாங்க பாவா சிகரெட் போடுவோம் வாங்க பாவா. அதாவது டாஸ்மார்க்கை வந்து உடனே தான் ஒழிக்க முடியாது, அது படிப்படியா தான் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்றாப்ல. ஆனா அந்த கட்சியில வந்தவங்களே நண்பா, இதுல வந்து 2 விஷயம் நான் சொல்லி ஆகணும். அதாவது என்ன, இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து இந்த ரேம்ப் வாக் நடந்துட்டு இருப்பார்ல, அங்கே வந்து கொஞ்சம் தள்ளி ஒரு இரும்பு கம்பிகள் இருக்கும். அந்த இரும்பு கம்பியில் வந்து கிரீஸையோ ஆயிலையோ தடவிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த கம்பி மேலே பிடிச்சி யாரும் மேலே ஏறி விஜய் அவர்களை நோக்கி வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக முன்கூட்டியே கிரீஸு ஆயிலாம் தடவிட்டு இருந்தாங்க. கிரீஸ்லாம் ஆமாடா, போன வாட்டி மாநாடுல என்ன ஆயிடுச்சு, இந்த ரேம்ப் வாக் போடும் போது திடீர்னு ஏரியா அந்த உள்ள ஓடியாடுறானுங்க. எத்தனை பேர் பவுன்சர் வைக்கிறது? அதனால இந்த வாட்டி உஷாராயிட்டோம். எவனாவது ஏறினா வலிக்கு ஆகட்டும், எல்லாத்தையும் தேய்ச்சி விடுங்க. ஆனா அவங்க தடவுனது கரெக்டா தான் நிரூபிக்கிற அளவு சூப்பர் வீடியோ ஒன்று பார்த்தேன். அது உங்களுக்கும் பிடிக்கும். அது யூடியூப்ல தான் பார்த்தேன். அது இப்போ பார்க்கலாம் வாங்க. வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவர் கபட நாடக மு.க. ஸ்டாலின் அங்கிளாகவே இருந்தாலும் உங்களை அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு வேற சொல்றீங்க. வாட் இஸ் திஸ் அங்கிள் இஸ் வெரி வெரி ராங் அங்கிள் இஸ் வெரி வெரி ராங். ஐயோ வெரி வெரி ஃபர்ஸ்ட் அங்கிள். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருந்தது நண்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதாவது என்னை அப்பாவாக கூப்பிடுங்கள்னு சொன்னாப்ல, இப்ப எல்லாரும் இதுல வந்து ஒரு 3 பேரை மறைமுகமாவே ஓகே டைரக்டாவே 3 பேரை வந்து விஜய் அவர்கள் வந்து ஒம்புக்கு இழுத்துருக்காப்புல. நம்ம அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அட இவரெல்லாம் வரமாட்டாரியா, அவரே வரல இவரே வரல இவருங்க வர போறாரு, அட இவரெல்லாம் வரமாட்டாரியா, அவரே வரல இவரே வரல இவருங்க வர. அவனுங்க என்னத்தான் சொல்றானுங்க, ஆனா என்ன பார்த்து சொல்லல, அதான்டா மரியாதை. 2வது ஒன்னும் இந்த மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரல. இத பத்தி பிரஸ்காரங்க வந்து கமலஹாசன் அவர்களே கேட்டிருக்காங்க. அதுக்கு பிரஸ்காரங்களே மிரற அளவுக்கு ஒரு வார்த்தை சொல்லி எஸ்கேப் ஆயிட்டாப்ல. யார் பேராவது சொல்லியிருக்காரா? அப்புறம் ஏன் அட்ரஸ் ஏதாவது லெட்டருக்கு நான் பதில் போடலாமா? நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வாரு பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியதா இருக்கலாம். 3வது ஆட்சிக்கு வந்தா நான் சும்மா அது செய்வேன் இது செய்வேன் நல்லது செய்வேன் உருட்டுவேன் புரட்டுவேன் அதெல்லாம் கிடையாது. தொடர்பாக கர்ப்பிணி பெண்கள், அதே போல கை குழந்தையுடன் இருக்கக்கூடிய சகோதரிகள், முதியவர்கள், உடல்நலம் குன்றியோர், பள்ளி சிறார்கள், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் இந்த கழக மாநாட்டை வீட்டில் இருந்தபடியே நேரடியில் கண்டு மகிழுமாறு உரிமை கலந்த அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் என அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவுறுத்தியிருந்தார். அந்த மதுரை பாரபட்ச மாநாட்டு திடலுக்கு கை குழந்தையோடு அதிக நபர்கள் வருகை புரிந்திருக்கிறார். ஏற்கனவே அந்த பகுதியில் காலை 8 மணியிலிருந்தே வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருப்பதால அந்த இதுல வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா, போன மாநாட்டுல வந்து விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, யாரும் பைக்ல வராதீங்க, அது சேஃப்டி கிடையாது அப்படின்னு விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுவும் மீறி சில பேர் பைக்ல வந்து அதுல சில உயிர் சேதங்கள்லாம் ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி இந்த மாநாட்டுல, அதாவது மதுரையில் நடக்கிற இந்த மாநாட்டுல நீலகிரி ஊரை சேர்ந்த ரோகன், வயசு 18 வயசு தான் இருக்கு, இந்த பையன் தவறிட்டான். தாவேகா மாநாட்டில் கலந்து கொண்ட இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அந்த பையன் வந்து அவங்க அம்மா கிட்ட, அம்மா நான் விஜய் மாநாட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன், அப்பா நான் தளபதி மாநாட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன பையன் வீடு திரும்பி வரலன்னா அந்த குடும்பத்தோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு கஷ்டமா இருக்கும்.
ஓகே நண்பா, பேசிக்காக என்ன சொல்கிறேன்னா, விஜய் அவர்கள் மேலே வந்து பற்று இருக்கலாம், ஆனால் வெறி மட்டும் இருக்கக்கூடாது. இப்போ அந்த வீடியோ நான் எதுக்காக போட்டேன்னா, விஜய் அவர்கள் வந்து இன்னும் அரசியலில் நிறையா சாதிக்கணும். பட் அவரோட தொண்டர்களே அவரை வந்து மேலே போக விடாமல் அவர் காலை பிடிச்சி இழுத்து தள்ளி விட்டுருவாங்களோ என்ற ஒரு ஐயத்தில் தான் இந்த காணொலியை நான் பதிவிட்டேன். ஹெவி காம்படிஷன் நண்பா, புரிஞ்சுக்கிங்க. கமெண்ட் பாக்ஸில் யாராச்சும் 2-3 பேர் கதறுவீங்க. என் மனசுக்கு படுத்து சொன்னேன், கரெக்டாக தான் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா காலர்ஸ் கிச்சனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குறிப்பா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அதோட குறிப்பா லைக் பட்டனை சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. நீங்க லைக் பட்டனை பிரஸ் பண்ண தான் இந்த வீடியோ நாலா பக்கம் போகும், நம்ம சேனல் கொஞ்சம் கொஞ்சமா வளரும். உங்களுடைய உங்கள் பிரவீன் குமார். கரெக்டா இருந்தா பொரட்டா